யூதர்களுக்கு ஒரு தலைகணம் இருந்ததுன்னா இருந்தது. எதை வச்சுன்னா, நான் யூதன், எனக்கு கண்டிப்பாக மீட்பு கிடைச்சிரும். ஏன்னா கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் நாங்கள். எங்களோட தந்தை யார் தெரியுமா? ஆபிரகாம். யூத இனத்தில் பிறந்துட்டாலே, யூதர்களுடைய திருச்சட்டத்தை கடைபிடிச்சிட்டாலே எங்களுக்கு மீட்பு கிடைச்சிரும் அப்படின்னு இருந்தவர்கள் யூதர்கள். யூதர்களுடைய கலாச்சாரப்படி அவர்களுக்கு நிறைய சடங்குகள் செய்வாங்க. போய் பலியை கொடுப்பாங்க கோயிலில். யூதர்களுடைய பெருமையை குறித்து பேசுவார்கள். தொடர்ச்சியாக இறைவன் என்னென்னலாம் செய்யணும்னு சொன்னாரோ அதையும் செய்வாங்க. கூடுதலாக நிறைய விஷயங்கள் மூட நம்பிக்கையாக இல்லாத விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கான நற்செய்தி வாசகத்தில் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து துடைத்து எரிகின்றார். அவங்களோட மனநிலை என்னவா இருந்ததுன்னா, மீட்பு என்பது, இறையாட்சி என்பது யூதர்களுக்கு மட்டுமானது, அது புறவினத்தாருக்கு கிடையாது, அவர்கள் தகுதியற்றவர்கள். எங்களை தான் கடவுள் தேர்ந்தெடுத்திருக்கார், எங்கள் இனத்தை கடவுள் தேர்ந்தெடுத்ததால எங்களுக்கு மீட்பு கிடைச்சிரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இங்கே இயேசு கிறிஸ்து ரொம்பவே அழகாக அதை நேர்த்தியாக சொல்கிறார். நீங்கள் இடுக்கமான வாயிலுக்குள்ளே போக வேண்டியது இருக்கும், அதில் வர்றது சுலபம் கிடையாது அப்படின்னு. ஏன் இயேசு கிறிஸ்து இதை யூதர்கள்கிட்ட சொல்கிறாரு?